பகாசுரன் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த வகையிலெல்லாம் பெண்களை வந்து அஹ், அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற விழிப்புணர்வை பெண்களுக்கு ஏற்படுத்துவதற்காக வந்த படம் தான் பகாசுரன். ம். ஸோ அவர் வந்து ஒரு ஜாதி வெறியர் அப்படின்னு முத்திரை குத்துறது வந்து ரொம்ப தவறானது. ஆஹ் நான் கேள்விப்பட்டிருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன்ற முறையில ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் அவர் வந்து தன்னை சுத்தி எல்லாருமே தன் ஜாதிக்காரங்களா வச்சுப்பாராம். ம். இன்னும் அதுக்கும் ஒருபடி மேல போய் தன் படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுக்கறவங்க கூட வந்து பெரும்பாலும் தன் ஜாதிக்காரங்களை தான் வாய்ப்பு கொடுக்குறாராம். ஓ. இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படுறேன். ஆனா மோகன்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவருடைய படங்களை அடுத்தடுத்து ரிச்சர்ட் ரிஷி நடிச்சு கொண்டிருக்காரு. ஆமா. ரிச்சர்ட் ரிஷி ஒன்றும் மோகன்ஜியுடைய ஜாதியை சேர்ந்தவர் கிடையாது. ம். என்ன மாதிரி பல இனத்துக்கு பல ஜாதியை சேர்ந்தவர்களும் அவர் கூட நட்பாக பழகி கொண்டிருக்கிறோம். அவருக்கு கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கிறவங்க கூட அந்த வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. ம். ஸோ அவர் எந்த விதத்திலயும் வந்து அஹ், படங்களிலும் ஜாதி வெறிய திணிக்கல, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் ஜாதி வெறிய காமிக்கலங்கிறது தான் நிஜம்.